வணக்கம். இந்தியாவோட ஜிஎஸ்டி சட்டத்திட்டங்களை புரிஞ்சுக்கிறது சில சமயம் ஒரு பெரிய புதிரை விடுவிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? வாங்க, இன்னைக்கு அந்த புதிரை நாம ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பரிசு பெட்டகத்தை வாங்குறீங்க, அதுல சாக்லேட் இருக்கு, ஜூஸ் இருக்கு, ஒரு அழகான கூடையும் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இது ஒரே பொருளா இல்ல 3 தனித்தனி பொருட்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் அதுக்கு எப்படி ஜிஎஸ்டி விதிக்கப்படும்ங்கிறதையே தீர்மானிக்க போகுது. பாருங்க, ஜிஎஸ்டி சட்டத்தோட ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க விக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் குடுக்குற ஒவ்வொரு சேவைக்கும் வரி உண்டு. இது ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம பரிசு பெட்டகம் மாதிரி பல பொருட்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பேக்கேஜா வரும்போது தான் கதை கொஞ்சம் சிக்கலாகுது. சரி, இந்த மாதிரி பண்டலா வர்ற பொருள்களுக்கு எப்படி வரி போடுறது? இந்த புதிரை விடுவிக்க சட்டம் நமக்கு 2 முக்கியமான வழிகளை காட்டுது. வாங்க, அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, நம்ம புதிரோட துப்பு கூட்டான வழங்கல், அதாவது காம்போசிட் சப்ளை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சில விஷயங்களை நீங்க பிரிக்கவே முடியாது, அது இயல்பாவே ஒன்னாதான் வரும், அதுல ஒரு பொருள் தான் மெயின், மத்ததெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. இது புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. நீங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட காலையில பிரேக்ஃபாஸ்டும் சேர்த்து வருது. இங்க நீங்க முக்கியமா எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? தங்கறதுக்கு தானே. சோ அந்த ரூம் தான் முதன்மை வழங்கல், இல்லனா பிரின்சிபல் சப்ளை. பாருங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு காம்போசிட் சப்ளைக்கு வரி போடும்போது அந்த முழு பண்டலுக்கும் சேர்த்து அந்த முதன்மை பொருள், அதாவது நம்ம உதாரணத்துல அந்த ஹோட்டல் ரூமுக்கு என்ன ஜிஎஸ்டி ரேட்டோ அதையே தான் போடணும். இது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, குழப்பமே இல்லாம மொத்தத்துக்கும் ஒரே வரி தான். சரி, ஒரு வகை பண்டல பார்த்துட்டோம். இப்ப புதிரோட அடுத்த பகுதிக்கு போலாம். இது முதல் வகையில இருந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே வித்தியாசமானது. இந்த 2வது வகை பேரு தான் கலவையான வழங்கல் இல்லனா மிக்ஸ்டு சப்ளை. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு வியாபாரி சம்பந்தமே இல்லாத 2-3 பொருட்களை ஒன்னா சேர்த்து ஒரே விலைக்கு ஒரு பேக்கேஜா விக்கிறார். இந்த பொருட்களை நம்மால தனித்தனியாகவும் வாங்க முடியும். இது இயற்கையா சேர்ந்ததில்ல, வேணும்னே ஒன்னா சேர்த்து விற்கப்படுது. இப்ப இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சிடும். காம்போசிட் சப்ளைங்கிறது இயற்கையா ஒன்னா வரது. ஆனா மிக்ஸ் சப்ளை அப்படி இல்ல, அது செயற்கையா உருவாக்கப்பட்டது. ஒண்ணுல முதன்மை பொருள்னு ஒண்ணு இருக்கும், இன்னொன்னுல அப்படி எதுவும் கிடையாது. இந்த ஒரு முக்கியமான வேறுபாடு தான் வரி எப்படி போடுறதுங்கிறதை மொத்தமா மாத்துது. அப்போ இந்த மாதிரி செயற்கையா சேர்த்த பண்டலுக்கு வரி எப்படி கணக்கு போடுறது? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ரூல் வருது. சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. ஒரு மிக்சட் சப்ளைல எந்த பொருளுக்கு வரி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த அதிகபட்ச வரியத்தான் முழு பண்டிலுக்கும் போடணும். ஏன் இப்படி ஒரு ரூல்? சிம்பிள், வரி ஏய்ப்ப தடுக்கத்தான். இல்லனா அதிக வரியுள்ள பொருளை கம்மி வரியுள்ள பொருளோட சேர்த்து வித்து வரிய குறைச்சு காட்ட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ நம்மளோட ஆரம்ப புதிருக்கு விட கிடைச்சிருச்சு. நம்ம கிஃப்ட் ஹேம்பர்ல சாக்லேட்டுக்கு 18%, ஜூஸ்க்கு 12%, கூடைக்கு 5% ஜிஎஸ்டின்னு வச்சுக்குவோம். இது ஒரு மிக்ஸ்ட் சப்ளைங்கிறதால இதுல எது ஹையஸ்ட் ரேட்? 18% தான். அப்போ அந்த முழு ஹேம்பரோட விலைக்கும் 18% ஜிஎஸ்டி தான் போடணும். பாத்தீங்களா, புதிரோட முதல் பகுதியை சால்வ் பண்ணிட்டோம். சரி, ஒரு பண்டிலுக்கு எப்படி வரி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம ஜிஎஸ்டி புதிரோட அடுத்த கட்டம் என்னன்னா, இந்த வரிய யார் அரசாங்கத்துக்கு கட்டுறது? பொதுவா விக்கிறவர் தான் கட்டுவார். ஆனா சில சமயம் இந்த பொறுப்பு வாங்குறவர் மேல வந்துடும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இங்கதான் தலைகீழ் வரி விதிப்பு முறை, அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ங்கிற புதிரோட அடுத்த துப்பு நமக்கு கிடைக்குது. ரிவர்ஸ் சார்ஜ்னா ரொம்ப சிம்பிள். வழக்கமா பொருளை விக்கிறவர் நம்மகிட்ட இருந்து ஜிஎஸ்டி வாங்கி அரசாங்கத்துக்கு கட்டுவார். ஆனா இந்த முறையில பொருளை வாங்குறவரே நேரடியா அரசாங்கத்துக்கு வரிய கட்டிடுவார். அதாவது வரி செலுத்துற பொறுப்பு அப்படியே ரிவர்ஸ்ல, அதாவது தலைகீழா மாறுது. இந்த முறை எப்போ பயன்படும்னா, ஜிஎஸ்டில பதிவு செய்யாத ஒரு சின்ன வியாபாரி கிட்ட இருந்து பதிவு செஞ்ச ஒரு பெரிய கம்பெனி பொருள் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெரிய கம்பெனியே அந்த பொருளுக்கான வரிய நேரடியா அரசாங்கத்துக்கு கட்டிரும். இது மூலமா அமைப்பு சாரா துறையில நடக்கிற வியாபாரமும் வரி வரம்புக்குள்ள வந்துருது. இது ஒரு புத்திசாலித்தனமான ஏற்பாடு தானே? சரி, நம்ம ஜிஎஸ்டி புதிர் இதோட முடியல. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கும் இதுல ஒரு பகுதி இருக்கு. இப்ப நம்ம ஆன்லைன்ல, அதாவது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்கள் மூலமா நிறைய வாங்குறோம். அவங்களுக்கு என்ன ரூல்ஸ்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆப்ல டாக்ஸி புக் பண்றீங்க, இல்லனா சாப்பாடு ஆர்டர் பண்றீங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்றது அந்த டிரைவர் இல்லனா அந்த ரெஸ்டாரண்ட். ஆனா இந்த மாதிரி லட்சக்கணக்கான டிரைவர்கள், ரெஸ்டாரண்ட்ஸ்கள் கிட்ட இருந்து அரசாங்கம் எப்படி வரியை வசூலிக்க முடியும்? இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த பிரச்சனைக்கு சட்டம் ஒரு அருமையான தீர்வை வச்சிருக்கு. புதிரோட இந்த பகுதிக்கு விடைதான் செக்ஷன் 9(5). சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சேவைகளுக்கு அந்த தனிப்பட்ட டிரைவரோ ரெஸ்டாரண்டோ வரி கட்ட வேண்டாம்.
அதுக்கு பதிலா அந்த இ-காமர்ஸ் ஆபரேட்டர், அதாவது அந்த ஆப் கம்பெனியே எல்லாருக்காகவும் சேர்த்து மொத்தமா வரியை அரசாங்கத்துக்கு கட்டிரணும். பாருங்க வரி வசூல் எவ்வளவு எளிமையாயிடுச்சு. அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த புதிரோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. மிக்ஸ்டு சப்ளைக்கான விதி வரி ஏய்ப்பை தடுக்குது, ரிவர்ஸ் சார்ஜ் அமைப்பு சாரா துறையையும் வரி அமைப்புக்குள்ள கொண்டு வருது, இ-காமர்ஸ் விதி நவீன கால வியாபாரத்துல வரி வசூல சுலபமாக்குது. அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இதெல்லாம் ஏதோ கண்ணா பின்னான்னு போட்ட ரூல்ஸ் கிடையாது. இது ஒரு சிக்கலான பொருளாதாரத்துல நியாயத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் ஒரு ஒழுங்கையும் கொண்டு வரத்துக்காக ரொம்ப யோசிச்சு வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஆக ஒரு பரிசு பெட்டகத்துல ஆரம்பிச்சு வரியை யார் கட்டுறது வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி புதிரோட பல முக்கியமான பகுதிகளை இன்னைக்கு நம்ம விடுவிச்சிருக்கோம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வியாபாரமும் தொழில்நுட்பமும் நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கு. அப்போ நம்ம வரி சட்டங்களும் இதை சமாளிக்க அடுத்து எப்படி மாறும்? இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய அடுத்த கேள்வி. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.